ஆட்சியை பொறுத்த வரைக்கும் வெறும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஆட்சியா இல்லாம ரியல் ஆட்சியா நடத்துங்க. ரீல்ஸ் வந்து நல்லா போடுறீங்க தம்பி. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில் தேர்தலை சந்திச்சு வென்ற தோழமை இயக்க சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவோடு ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கு அன்பு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில் தேர்தலை சந்திச்சு வென்ற தோழமை இயக்க சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவோடு என்ன திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில் வாங்கி ஒரு கையில ஊத்தி ஒரு நக்கு நக்கிட்டு போடா. இன்ஸ்டாகிராம்ல திரு உதயநிதி அவர்களே இன்னைக்கு இந்த நாட்டுடைய துணை முதலமைச்சர், ஆனா 2 மணிக்கு ரீபோஸ்ட் பண்றாரு. யாருடைய காலை தேடி நீங்க இன்ஸ்டாகிராம்ல ரீபோஸ்ட் போடுறீங்க? எங்களுக்கு கேட்க தெரியாதா? உனக்கு நர்வஸ் லீக்கிறது ஜாஸ்தியா இருக்கு. டெய்லி ஒரு நிரோபியன் இன்ஜெக்ஷன் எடுங்க. ஒரு பிரைவேட் கம்பெனில எல்லாம் வந்து உதயநிதி ஸ்டாலின் வாட்ச்மேன் கூட எடுத்துக்க மாட்டாங்க. உனக்கெல்லாம் போலீஸ்காரன் பத்தாதுடா, வேட்டக்காரன் தான்டா வேணும். ஓடினே இருப்பேன் அடுத்த 5 வருஷத்துக்கு ஓடினே இருப்பேன். அங்கிள் பாருமா, அங்கிள் அங்க பாரு, அங்கிள் பாரு, மோக்லி அங்கிளுக்கு டாடா சொல்லு. சிரிக்கிறான் பாரு. எங்கடா சிரிக்கிறான்? வருகிறார் அண்ணன் வருகிறார். சரி கிளம்பு. ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தன் பிறந்திருப்பான்டா. அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா. வந்துட்டாடா. மிளகா சட்னி எடுத்து மூஞ்சில ஊத்திடுவேன். என்னப்பா சிவனாண்டி, மலையில நினைச்சிட்டியா? சளிகிடி பிடிக்க போதப்பா. ஆனா விஷயம் தெரியாம பேசுற நொன்னிங்களா? நமக்கெல்லாம் எப்படி சிவனாண்டிய பிடிச்சிருக்கோ அதே மாதிரி சளிக்கு சிவனாண்டிய பிடிச்சிருக்கு. இது நிச்சயமா நாம எதிர்பார்த்த ரிசல்ட் இல்ல. முகர கட்டிக்கு இதைத்தான் போட முடியும். ஏன்டா அப்படி? இதுக்கு அவர் காரணம் இவர் காரணம்னு யாரும் யார் மேலேயும் பழி போடாதீங்க. அவனை இப்படி ஆக்டிவ் பண்ணனும் நான் பேசுறேன். நீ தோல்வி அடையும் போதும் அந்த பழிய நான் தான் ஏற்றுக்கிறோம். இல்ல உன்னாலதாண்டி. வல்கர் வாரியர்ஸ், சாரி வர்ச்சுவல் வாரியர்ஸ், நீங்க பண்றது எல்லாத்தையும் பாக்குறேன், நல்லா பண்றீங்க அப்படின்னு சொன்னலன்னு. பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன்.